வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மிஸ்டர் கே கதைக்கந்தசாமி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். பென் 10 காதலிகள்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஹலோ சோல்ஜர்ஸ். பென் 10 சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா பென்னுக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அதில் குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் பென்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த பென்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸில் யாரை கடைசியாக லவ் பண்ணார், யாரை கரம் பிடிச்சா அப்படின்றது தான் இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பென்னுக்கு அந்த சீரீஸில் ஏகப்பட்ட பேர் லவ் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் யார் யார், அது மட்டும் இல்லாமல் அது எந்த அளவுக்கு ஆழமான காதல் அப்படின்றது தான் இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஒரு அவசரம் போயிடலாம். நான் கதாசாமி, இந்த ஷோ கார்ட்டூன் கந்தசாமி. அதெல்லாம் பார்க்க போகிறது ஜூலி. பென் 10க்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த எல்லா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லையுமே மிக முக்கியமான யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம ஜூலி தான். இந்த ஜூலி சரியா பென் 10 ஏரியாஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட காமிச்சிருப்பாங்க. அதுவும் பென்னோட காதெல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் ஏதோ ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் முதல்ல காமிச்சிருப்பாங்க. நான் சொன்னோம் அப்படின்னா பென் 10 ஏரியாஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடான பென் 10 ரிட்டர்ன்ஸ் பார்ட் 1 அப்படின்ற எபிசோட்லேயே ஜூலி வந்திருப்பா. ஆச்சு ஒன்று சொன்னோம் அப்படின்னா பென் 10 ஒரிஜினல் சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது முழுக்கவே கிட்ஸ் வந்து டீனேஜ் பசங்க வரைக்கும் பார்க்குற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் ஏலியன் போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது முழுக்கவே டீனேஜர்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அவரோட கதையை எழுதியிருப்பாங்க. மீனோட ஷோஸுமே அப்படி தான் இருந்திருக்கும். அதனால தான் அதில் லவ் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு வந்திருக்கும். ஸோ அப்படி தான் இந்த சீரீஸில் ஜூலியை காமிச்சிருப்பாங்க. முதல்ல பார்த்த உடனே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தாலும் மெல்ல மெல்ல அவங்களுக்குள்ள ஈர்ப்பு இருக்கிறத ரெண்டு பேரும் உணர்ந்து இருப்பாங்க. ஸோ அது மெல்ல மெல்ல காதலாகவும் மாறி இருக்கும். சரியா சொல்லணும்னா பிரியர் ப்ரெஷர் அப்படின்ற எபிசோட பார்த்தீங்க அப்படின்னா பென்னுக்கும் ஜூலி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். ஜூலிக்கும் கூட பென் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். பென் ஜூலி கிட்ட வெளியே போகலாமா அப்படின்ட்டு கேட்டிருப்பாரு. இதெல்லாம் ரெண்டு பேரும் வெளியே போயிருப்பாங்க. அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா பென் நான்மெட்ரிக்ஸ் விஷயங்களை ஜூலி கிட்ட இருந்து மறைச்சிக்கணும் அப்படின்ட்டு தான் ரொம்ப நினச்சிருப்பாரு. ஆனால் கரெக்டாக எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா லீவுடவும் பிரச்சனை வாடகை சைக்கிளில் வந்துருக்கும். அதாவது ஜூலி என்னை விட்டு போயிட்டே நினச்சேன் அப்படின்னு சொல்ல பென்னும் அந்த நேரத்தில் நான் என்னைக்கும் விட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு டைலாக் பேசியிருப்பாரு. அதனால தாங்க அந்த ஷீட் ஜூலியை கடத்திட்டு போயிடும். அதன் பிறகு தான் ஜூலிக்கு பென் பற்றியெல்லாம் உருமாறக்கூடிய ஒரு ஆள் அப்படின்றது தெரிய வரும். இதை பார்த்து அதிர்ச்சி அடையாமல் ரொம்பவே சந்தோஷப்படுவா. ஸோ இங்கிருந்து ரெண்டு பேருக்கும் அன்பு அதிகரிக்கும். அது மட்டும்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலி பல நேரங்களில் பென்னுக்கு உதவியாக இருந்திருப்பா. உதாரணம் சொன்னோம் அப்படின்னா பென் 10 ஏலியன் போர்ஸில் வார் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல ஹைபிரிட்டுக்கு எதிராக நடக்கிற ஒரு மிகப்பெரிய போருக்கு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவியாக இருந்திருப்பா. மேலோட காதல் கதையை அல்டிமேட்லையும் காமிச்சிருப்பாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா அல்டிமேட்டோட ஃபைனலில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது லாஸ்ட் எபிசோடில் பென் கிட்ட டிராகனோட பாவம் இருக்கும். ஆஸ்பித் உருவாக்கின வாரோட பவருமே அவர்கிட்ட இருந்திருக்கும். மேலும் அல்டிமேட் ட்ரிக்ஸும் இருக்கிறதுனால யூனிவர்ஸ்லேயே மிக சக்தி வாய்ந்த ஆளாக அவர் இருந்திருப்பாரு. அதனால தான் வில்காக்ஸ் உங்ககிட்ட போய் சக்தி இருக்கு, நீ நினைச்சா அந்த உலகத்தையும் ஆளலாம், இதை வேஸ்ட் பண்ணாத அப்படின்ட்டு அவன் பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்க. பென் கொஞ்ச நேரத்தில் தடுமாறா மாதிரி இருந்திருப்பாரு. அந்த நேரத்தில் ஜூலி தான் கோவம் கொண்ட ஆளுக்க நட்டாஷா ப்ரூஸ் வேற மாத்திர மாதிரியும் தன்னை மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க சூப்பர்மேனை லூயிஸ் லேன் வந்து சமாதானப்படுத்த மாதிரியும் ஜூலி அந்த நேரத்தில் பென்னுக்காக இருந்திருப்பா. அவ தான் பென்னை ஸ்டேபிள் ஆகியிருப்பா. ஸோ இதெல்லாம் நம்ம இவ தான் பென்னுக்கு செய்யலாம் ஜோடி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஸோ இந்த அளவுக்கு தெய்வீகமா இருந்த காதல் கடைசி வரைக்கும் தெய்வீகமா இருந்துச்சா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இல்லவே இல்ல. என்னப்பா செய்யறது, நம்ம ஒண்ணு நடிச்சா அப்புறம் ஆம்னிவர்சல் ஜூலிய பெருசா காட்டிருக்கவே மாட்டாங்க. இன்னும் சொல்ல அப்படின்னா ஜூலியா அதுக்கப்புறம் காமிச்சிருக்கவே மாட்டாங்க. இவரோட கிரியேட்டர்ஸா மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். திடீர்னு ஞாபகம் வந்த மாதிரி ஆமா அவரோட கேரக்டர் இருந்ததுல அவர் கதை எழுதுவோம் அப்படின்ட்டு திடீர்னு ஞாபகம் வந்த மாதிரி தான் ஒரு விஷயம் காமிச்சிருப்பாங்க. அதுவும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆம்னிவர்ஸோட செகண்ட் சீசன்ல ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் அப்படின்ற எபிசோட தான் காமிச்சிருப்பாங்க. என்ன சொன்னா அப்படின்னா ஏலியன் போர்ஸ்லயும் அல்டிமேட் ஏலியன்லயும் ஜூலி கேரக்டருக்கான ஆர்ட் ஒர்க் பார்க்க நல்லாவே இருந்திருக்கும். ஜூலியை பார்க்க நமக்கு செமையா இருக்கு அப்படின்ற கேரக்டருக்கான ஆர்ட் ஒர்க்கை பண்ணியிருப்பாங்க. ஆனா ஆம்னிவர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா பேசியே வேற மாதிரி மாத்திருப்பாங்க. அது பேச எவ்வளவு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். என்னடா மூஞ்சி இது? சரி ஓகே,
வரவே நல்லா இருக்கும். ஒரே எபிசோட கூட காமிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஒரு எபிசோட எதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பென்னை பிரேக்கப் பண்றதுக்கு தான். முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா பென் ஏன்டா அப்படி பண்றீங்க? பிஸியா இருப்பாரு, அதனால ஜூலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு. அது மட்டும் இல்லாம பென் பொதுவாகவே சுமோ ஸ்லாமர் அப்படின்ற வீடியோ கேமுக்கு ரொம்ப அடிக்டா இருந்திருப்பாரு. அந்த வீடியோ கேம் ஆட்டினதுனால அவரோட கால் எடுத்து பேசியிருக்க மாட்டாரு. அதனால அவர் விட மாட்டேன் அப்படி இப்படின்ட்டு அந்த வீடியோ கேம் கேட்ட திட்ட ஜூலிக்கு அது டபுள் மீனிங்ல வேற மாதிரி கேட்டுரும். இதனால ஜூலி வேற மாதிரி எடுத்துக்குவா. ப்ரோ போய் சொல்லாதீங்க ப்ரோ, அந்த காட்டில் வேற மாதிரி வரும், நீங்க வேற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆக்சுவலி அந்த டைம் பார்க்கும்போது எனக்கு பெருசா தெரியல. இப்போ ரீவாட்ச் பண்ணும்போது தான் அதுல இருக்கிற முக்கியமான டார்க்கு எனக்கு தெரிஞ்சிருது. சரி ஓகே, இதை பார்த்த ஜூலி வேற ஒரு பொண்ணை பிடிச்சிட்டான் இங்கிலீஷ்ல வேற மாதிரி வரும் போல. சத்தமெல்லாம் பிரேக்கப் பண்ணிட்டு வேற ஒருத்தர கை பிடிச்சிருவா. ஐயோ போச்சே போச்சே. சூப்பர். ஆக்சுவலா பென்டன் கேட்டர்ஸ் கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டே ஆகணும். உலகமே மொத்தமா அழிய நிலைமை இருக்கும்போது கூட பெண்ணை விட்டுட்டு போகாத ஜூலி ஒரு சாதாரண ஃபோன் காலுக்கு விட்டு போயிட்டா அப்படின்றது கேட்கும்போது நமக்கு காதல பூசுறவங்க தான் இருக்கும். மேலும் ஜூலியை பார்த்தீங்க அப்படின்னா போன ஷோவில், அதாவது பென் அல்டிமேட் ஏலியும் ஏலியன் போஸ்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த காலத்துலையுமே அவள் பெண்ணை விட்டு போயிருக்கவே மாட்டா. எப்பவுமே அவள் பென் கூட தான் இருந்திருப்பா. ஆனால் ஏனோ தெரியல இந்த கேரக்டரை வெட்டி விட்டே ஆகணும் அப்படின்றதுக்காகவே இந்த எபிசோட கூப்பிட்டு வந்து அந்த கேரக்டரை மொக்க பண்ணியிருப்பாங்க. சரி ஓகே, ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது, இதுதான் பென்னோட விதி. மேலும் அதே எபிசோட பார்த்தீங்க அப்படின்னா பென்னோட இன்னொரு காதலி வந்து என்கேஜ்மெண்ட் பற்றி பேசி ஜூலியை வெறுப்பேற்றிருப்பா. மேலும் பெண்ணுக்கு இன்னும் எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்ட்டு ஜூலியே காண்டா இருப்பா. இதனாலே அவ பெண்ணை ரொம்ப வெறுத்திருப்பா. பென், உண்மை சொல்லு, உனக்கு மொத்தம் எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? ஆனால் என்னதான் பிரேக்கப் பண்ணியிருந்தாலும் பெண்ணு ஒரு ஆபத்துன்னு ஒன்று அவ உதவி வந்திருப்பா அந்த ஒரே ஒரு எபிசோடுக்கு மட்டும். இதன் பிறகு பெண்ணும் நம்ம பிரியர் தான் பெஸ்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கை குளிக்க ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு பிரிஞ்சிருவாரு. அதுக்கப்புறம் ஜூலிய வேற எந்த எபிசோட காமிச்சதே மாட்டாங்க. தி மோஸ்ட் டேஞ்சரஸ் கேம் அப்படின்ற எபிசோட்ல கூட்டமா காமிச்சிருப்பாங்க தவிர அந்த கேரக்டருக்கு பெருசா டைலாக்ஸ் கூட இருந்திருக்காது. அடுத்த பார்க்க போறது லூமா. ஐயா, ஆக்சுவலி இந்த கேரக்டர் ஒரு ஹியூமனே கிடையாது, இது ஒரு ஏலியன் தான். அதாவது டெட்ராபெடேட்டர் சார்ந்தவ தான் இந்த கேரக்டர். அதாவது இந்த லவ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இவனுக்கு தான் பெண்ணை பிடிச்சிருக்கா தவிர பெண்ணுக்கு இவ்வளவு சுத்தமா பிடிச்சிருக்காது. கிட்டத்தட்ட இது ஒரு கட்டாய காதல் மாதிரி. கிட்னாப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? டெட்ராபெடேட்டரை பாத்தீங்க அப்படின்னா ஆணை விட பெண் தான் பலசாலியா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா காலை அடக்கணும் கல்லை தூக்கணும் அப்படின்ற மாதிரி டெட்ராபெடேட்டரை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை சண்டை போட்டு ஜெயிக்கணும், அப்பாவது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படிதான் பெண் கிட்ட மாட்டிக்குவாரு. சரியா சொன்ன அப்படின்னா இந்த பிரச்சனை இழுத்துட்டு வந்தது கெவின் தான். நல்ல காரியத்தை பண்ண நீதானா? டெட்ராபேன்ஸ் கிட்ட இருந்து கார் இன்ஜினை வாங்குறதுக்காக டெட்ராபேன்ஸ் இளவரசியான இந்த லூமா ரெட்டை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு பொய்யா வாக்கு கொடுத்துருவான். இவன் திரும்பி வராதனால அந்த டெட்ராபேன் இளவரசியே வளர்ந்து வந்து இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவா. நான் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ட்டு பயமா அடிச்சு உதைக்க ஆரம்பிச்சிருவா. ஸோ இன்னொரு காலம் பென் கெவினை காப்பாறதுக்காக அவ கூட சண்டை போட்டிருப்பாரு. இவ்வளவு சாதாரணமா எதிர்க்க முடியாதனால வேற வழி இல்லாம 4 ஆம்ஸா மாறி அவ கூட சண்டை போட்டிருப்பாரு. ஒரு வழியா அவங்கள ஜெயிக்கவும் செஞ்சிருப்பாரு. ஆனா வாழு போய் கத்தி வந்த கதையா இந்த பொண்ணை ஜெயிச்சதுனால கெவினை விட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவங்க கட்டாயம் பார்த்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்படிதான் பென் இவகிட்ட மாட்டிக்குவாரு. ஆனா இவ பெண்ணையே வெறுப்பதுனால ஜூலியா பிரேக்கப் பண்ண அதே எபிசோட்லயே இவளையும் வெட்டி விட்டுருப்பாரு. அந்த எபிசோட், அதாவது ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் அப்படின்ற எபிசோட பாத்தீங்க அப்படின்னா பெண்ணுக்கு 3 பொண்ணுங்க பிரேக்கப் பண்ணிருப்பாளுங்க. அப்படியா? சூப்பர். ஒன்னு லூமா ரெட், ரெண்டாவது ஜூலி, மூணாவது எஸ்டர். ஐயா, நான் தான் 3 தான் இருக்குன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன நாலாவது? சோ இவங்க 3 பேருமே அந்த ஒரே இருப்பாங்க. சோ இப்படிதான் இந்த லூமா ரெட் பெண்ணை விட்டு போயிருப்பா. அடுத்த பார்க்க போறது யார் இது? அதாவது யுனிஸ். இட்ஸ் மீ. இது ஹியூமன் பொண்ணும் இல்ல ஏலியனும் பெண்ணு மாதிரி இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு மிஷின் மாதிரி. அதாவது பென் கையில இருக்கிற ஆன்மெட்ரிக்ஸ் மாதிரி தான் இதுவும். சொல்ல போனா ஆன்மெட்ரிக்ஸோட முன்னாள் வடிவம் தான் இது. அதாவது ஆம்னின்ற வார்த்தைக்கு எல்லாம் அப்படின்னு அர்த்தம் வரும், யுனி அப்படின்ற வார்த்தைக்கு ஒன்று அப்படின்ற அர்த்தம் வரும்.
ஸோ அந்த மாதிரி இந்த யூனிட்ரிக்ஸால ஒரே ஒரு உருவம் எடுக்க முடியும், அதுதான் இந்த யூனிஸ். ஆன்மோட்ஸை கண்டுபிடிக்க முன்னாடி ஆஸ்மித் யூனிட்ரிக்ஸாக உருவாக்கி இருப்பாரு. அது தெரியாதனமா பூமிக்கு வந்திருக்கும். அப்போ அந்த யூனிட்ரிக்ஸில் குன்னோட கைப்பட்டதுனால அவரோட டிஎன்ஏ கேப்சர் ஆகி ஒரு ஹியூமன் கேம் அது எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது தன்னிச்சை இயக்கக்கூடியது. ஆன்மிட்ரிக்ஸ் மாதிரி இன்னொரு ஹோஸ்ட்டை சார்ந்திருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதனாலே இது ஒரு தனிப்பெண்ணாக இருந்திருக்கும். மேலே இது ரொம்ப அழகாக இருந்திருக்கும். இதனாலேயே கெவினும் பெண்ணும் இதை பார்த்து சொல்லி ஒழிஞ்சிருப்பாங்க. சரியா சொன்ன அந்த கேரக்டரை தி டிரான்ஸ்மோகிராஃபிகேஷன் ஆஃப் யூனிஸ் அப்படின்ற எபிசோட தான் முதல்ல காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த எபிசோட பார்த்தீங்க அப்படின்னா இவன் ஒரு பெண் நினச்சிக்கிட்டு பெண் இவன் மேலே தெரியாமல் காதல் வயப்பட்டுருவார். இவளுக்குமே பெண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் இவன் ஒரு உண்மையான ஆள் இல்லை அப்படின்றதுனாலையும், மேலும் இவன் ஆஸ்மித்தாக உருவாக்கப்பட்ட அப்படின்றதுனாலையும் ஆஸ்மித்தை இவளை கூட்டிகிட்டு போயிடுவார். அதன் பிறகு டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணுற வேலையை ஆஸ்மித் இவ்வளோ கொடுத்துருப்பாரு. ஸோ ஒரே எபிசோட் ஏற்பட்ட க்ரஷ் அந்த ஒரு எபிசோட்லேயே முடிஞ்சிருக்கும். அதன் பிறகு இவன் திரும்பி வந்திருந்தா கூட இவளை பெருசாக காமிச்சிருக்க மாட்டாங்க. கடைசியாக இவளை தி மோஸ்ட் டேஞ்சரஸ் ஷோ அப்படின்ற எபிசோடில் கூட்டமாக பென்டனின் காதலிகள் அப்படின்ட்டு நின்றுக்கிட்டு இருப்பா. அடுத்த பார்க்க போகிறது காய் கிரீன். ஆக்சுவலி பென்டன் எபிசோடில் பென் டீனேஜராக ஆனதுக்கப்புறம் பென்னுக்கு ஏகப்பட்ட காதலிகள் வந்திருந்தா கூட பென் சின்ன வயசுல இருக்கும்போது பென்னோட ஒரிஜினல் எபிசோட்லயே பென்னோட ஃபர்ஸ்ட் கிரஷா காட்டப்பட்டது இவ தான். பென் ஃபர்ஸ்ட் ஒன்ஸா லவ் பண்ணது இவளதான். இவளை பார்த்தா பென் முதல்ல வழிஞ்சிருப்பாரு. இந்த எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் நைட்ஸ் பென்னை கட்டி வச்சுக்கிட்டு அவருக்கு நல்ல கனவுல மட்டும் கொடுத்து அவர் ஆல்டர்னேட்டிவ்ஸை களவாட பிளான் போட்டிருப்பாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காய்கறின் தான் தன்னோட ஸ்கூலில் தன்னோட வந்து படிக்கிற மாதிரி கனவு கண்டிருப்பாரு அந்த கிளாசிக் எபிசோட்லேயே. ஸோ அந்த அளவுக்கு பென்னுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு முக்கியமான பொண்ணு தான் இவ. செய்ய சொல்லாமன்னா பென் உல்ஃப் அப்படின்ற எபிசோட தான் இவ்வளோ முதல்ல காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி பென்னை கிட்ட போயிட்டு ஓரா வெளிச்சு பேசுறத தவிர இவன் பென்னை கண்டு கூட மாட்டா. உண்மை சொல்லாமன்னா இவளுக்கு பெண் மேலே அன்பு இருந்தாலும் அதை வெளிக்காட்டிருக்க மாட்டா. பென் ஏனாம் மாறும்போது தான் பெண்ணை பிடிச்சிருக்க மாதிரி பென் கிட்ட சீன் போட்டிருப்பா. ஸோ என்னதான் இருந்தாலும் உண்மை என்ன அப்படின்னா இவன் மட்டும்தான் பென்னோட ஒரிஜினல் ஒய்ஃப். ஸோ பென்னோட வாழ்க்கையில இருந்து நம்ம கத்துற தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதி இருந்தா மாற்ற முடியாது. ஆக்சுவலி பெண்ணுக்கு ஏகப்பட்ட மேல கஷ்டம் இருந்திருக்கலாம், ஏகப்பட்ட பேரை பார்த்து அவர் சொல்லி விட்டுருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பெண்ணை பார்த்து பலருக்கு காதல் வந்திருக்கலாம். ஆனால் இவங்க எல்லாருமே ஒரு எபிசோடோ 2 எபிசோடோ வந்திருப்பாங்க, அதுக்கு மேலே வந்துருக்க மாட்டாங்க. உதாரணம் சொன்னோம் அப்படின்னா ஃப்ராக்லியான அட்டாயா, கட்டுனா பெண்ணை தான் கட்டுவேன் அப்படின்னு அடம் பிடிச்ச எலினா, சினிமா நடிகையான ஜெனிஃபர், பல பேர் வந்திருந்தாலும் யாருக்குமே அவர் செட் ஆகிருக்க மாட்டாரு, யாரும் பெண்ணுக்கு செட் ஆகிருக்க மாட்டாங்க. ஆனால் இவன் மட்டும் எப்படி செட் ஆனா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது காரணமே பென்னோட ஃபியூச்சர் சன் தான். அதாவது பென்னோட ஃபியூச்சர் சன்னா கென் தான் தன்னோட பேரண்ட்ஸ் சொல்லி சேர்றதுக்காக சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருப்பான். மேலும் ஃபியூச்சர்ல பென் தான் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்ற உண்மையும் பென் கிட்டே சொல்லிட்டு இருப்பான். இது ஒரு ப்ரீடெஸ்டினேஷன் பாராடாக்ஸ் மாதிரி. ஆக்சுவலி டைம் டிராவல் பாராடாக்ஸ்ல ஏகப்பட்ட பாராடாக்ஸ் இருந்தாலும் பென்டென் சீசன்ல டைம் பாராடாக்ஸ் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ப்ரீடெஸ்டினேஷன் பாராடாக்ஸ் படி தான். ஸோ இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா பெரிய டாபிக். ஸோ இதை பற்றி நம்ம தனியாக வேலை பார்க்கலாம். சரி, ஓகே, முடிஞ்சவர்கள நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஹலோ பாஸ், நீங்க ஒருத்தர விட்டீங்க. எடிட்டர் அதான் பாஸ், தமிழ்ல போடுறீங்களே கோவிந்த் டலிசன். நான் சொல்லி ஆகணும், இன்டர்நெட் இந்த மாதிரி ஒரு தேரி ஒன்று இருக்கு. அதாவது பென்னோட ரியல் பார்ட்னர் கோவிந்த் டலிசன் தான் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம இதுக்காகவே ஏகப்பட்ட ஃபேன் ஆர்ட்ஸ் இன்டர்நெட்ல பல வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம தனியாக பார்க்கலாம், இது உண்மையா பொய்யா அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோனா அடுத்த வாரமோ இல்லை அதுக்கு அடுத்த வாரத்துலயோ கண்டிப்பா அப்லோட் பண்றேன். வீடியோ மட்டும் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ப்ரோ என்ன போடி இந்த வீடியோ போடுறீங்க இல்லை நியாயமா அப்படின்னு கேட்பீங்க, எனக்கு தெரியும். உங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோனா போன வாரம் போல இருந்தால் ஐடியா பண்ணி வச்சிருந்தேன். இதெல்லாம் என்ன பண்றது இது பண்ணிட்டேன் அந்த வெளியிலே அப்படின்ட்டு நீ போட்டு விட்டேன். இதே மாதிரி நான் சந்திக்கிறேன் சொல்றேன் ப்ரோ. இது ரெண்டு கருத்தா நான் தான் சொல்றது. ஆக்சுவலி கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பென்டென் பல பெண்களை பார்த்துருந்தாலும் காய்கறின்ற ஒரே படம் தான் கல்யாணம் இருப்பாரு. நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதி இருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதே மாதிரி நான் சந்திக்கிறேன் போடுறேன் பாய். நல்லா இருந்துச்சு வீடியோ.
அதான் பென்டென் அந்த கிளாசிக் தான் பயங்கரமா இருந்துச்சு. இப்போ வந்தது கூடலாம் இப்போ அவ்வளவா பார்த்தது கிடையாது. அது இந்த 10 பென் பெ பெ அதான் 10 ஏலியனும் ஒரு பவர்ல இருக்கும். இதுக்கு மாற முடியும் அந்த வாட்ச் கிடைச்சுச்சுன்னா. அதே மாரி இது ரியலா கிடைக்காதா? அப்படின்லாம் நான் வானத்துலலாம் பார்த்துருக்கேன். இந்த மாரி நம்ம வீட்ல வந்து விழாதா? அப்படிலாம் நெனச்சேன். சூப்பரா இருக்கும். ஆமா, ஆமா. ஆனா அந்த வாட்ச் அந்த இதெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த கேரக்டர் 10 கேரக்டர் கிட்ட மாறி சண்டை போடுறதெல்லாம் நல்லா இருக்கும் அது பார்க்கறதுக்கு. சின்ன வயசுல பார்த்துருக்கேன் நானு. ஆனா இந்த கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்கிற கதைலாம் ஆமா. எனக்கு அந்த தெரியாது. அளவுக்கு நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ம். ஆனா நான் கன்னு தான் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஏன்னா கசினா தான் இருப்பாங்க. 2 பேருமே ஹாலிடேஸ்க்கு வந்து அவங்க தாத்தா கூட வந்திருப்பாங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே கசினா தான் இருப்பாங்க. மேபி இவங்க தான் லவ் பண்ணுவாங்க அப்படிலாம் நினைச்சேன் நான். இந்த மாரி தான் இருக்கும். ஏன்னா அடிச்சுப்பாங்க அடிக்கடி. எத்தனை கேர்ள் ஃப்ரெண்டு? எப்பா! அதுக்கு இதுதானே கார்ட்டூன் தானே. அது ஆனா நான் அந்த சீரியஸ கன்டினியூவா பார்த்ததே கிடையாது. அதாவது விட்டு பார்த்துருக்கேன். ஓ! அந்த ஃபர்ஸ்ட் கிளாசிக் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ஏலியன் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்த பென்டென் பார்த்தீங்கன்னா, இந்த 10 ஏலியன் இல்லாம வேற ஏலியன் புதுசா கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அது அப்பவே உடைஞ்சு போச்சு அது. பென்டென்னே கிடையாது. 10, 15, 20ன்னு ஆமா, மாறிடுச்சு. ஆமா. நல்லா இருந்துச்சு. ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்